Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல lab 12 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. First question, write a Python program using math function to do the following. First one, print the minimum and maximum values. Values equal to sequence of values கொடுத்திருக்கோம் சரிங்களா. Second, check the power values as follows. Values equal to 10 power minus 3, 7 power 2, 15 power 3, 12 power minus 4, 5 power 7. Second question, write a Python program to find the circumference and area of a circle with a given radius. Third one, write a Python program to find the area of a triangle whose sides are given. First question, print the minimum and maximum values. So, ஒரு sequence of numbers கொடுத்திருப்பாங்க. அந்த sequence of numbersல இருக்கக்கூடிய minimum value maximum value நம்ம என்ன பண்ண போறோம்னா அவுட்புட்ல பிரிண்ட் பண்ண போறோம். சோ இதுக்கு நம்ம math அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் கொடுத்து நம்ம என்ன பண்றோம்னா கால் பண்றோம். புரியுதுங்களா? அதனால ப்ரோக்ராம்ல பாருங்க, இம்போர்ட் math ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். print minimum values ன்னு கொடுத்துட்டு min ன்னு கொடுத்துட்டு கண்டினியூஸா ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸை கொடுத்துருக்கோம். அதே மாதிரியே print maximum valueல max of some sequence of values நம்ம கொடுத்திருக்கோம் சரிங்களா. சோ இதனோட அவுட்புட் பாருங்க, மினிமம் வேல்யூ வந்து சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸ்ல வந்து எது மினிமம் வேல்யூ அது நமக்கு வந்து அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ என்னவோ அது வந்து நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும் சரிங்களா. சோ இது வந்து நம்ம மேத் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிட்டு இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்றோம் சரிங்களா. இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. டெஸ்க்டாப் உள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல்ல நியூ ஃபைல் போயிட்டு பைத்தான் ஃபைல் ப்ரோக்ராமை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜ்ல நம்மளுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்க போறோம் சரிங்களா. ஸோ நம்மளுடைய கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல ஸ்டூடெண்ட் டிரைவ்ல உங்களுடைய கோர்ஸ் நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய சப்ஜெக்ட் நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய ஃபைல் நேமை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது இப்போ 12th லேப் அப்படின்றதுனால 12.lab-12 Roman 1 எந்த டேட்டு எந்த மந்த் எந்த இயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய மினிமம் வேல்யூ பாருங்க -72.3 மேக்ஸிமம் வேல்யூ 92.7 பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், செக் த பவர் வேல்யூஸ் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ ஒரு நம்பர்ஸ்னுடைய பவர் வேல்யூஸை வந்து நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இம்போர்ட்ல math ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம் சரிங்களா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, print math டாட் பவர். பவர் வந்து நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணோம்னா POW கொடுத்துப்போம். ஸோ math டாட் பவர் ஆஃப் 10, -3 கொடுத்துடுறோம். math டாட் பவர் ஆஃப் 10, -3. அதே மாதிரியே math டாட் பவர் ஆஃப் 7, 2ல math டாட் பவர் ஆஃப் 7, 2 கொடுத்துக்கிறோம். திரும்பவும் math டாட் பவர் ஆஃப் 15, 3ல math dot power of 15, 3 கொடுத்துக்கிறோம். Again math dot power of 12, -4ல math dot power of 12, -4 கொடுத்துடுறோம். அடுத்தது math dot power of 5, 7ல math dot power of 5, 7 கொடுத்துடுறோம் சரிங்களா. ஸோ இதனுடைய அவுட்புட் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க. 10 power -3 னுடைய வேல்யூ வந்து 0.001 7 power 2 that means 7 into 7 வந்து 49 15 into 15 into 15 3375.0 அதே மாதிரி 12 power -4 என்னவோ அதனுடைய அவுட்புட்டும் and then 5 power 7 உடைய வேல்யூ என்னன்றதும் நமக்கு
அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோட்குள்ள போயிடுறேன். விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய லேப் அதாவது 12.lab-12 roman2.py சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க, 10⁻³ 0.001, அடுத்தது 7⁻2 49.0, நெக்ஸ்ட் 15⁻3 3375. இந்த மாதிரி எல்லாத்துடைய பவர் வேல்யூஸ் நமக்கு அவுட்புட்டா ரெப்ரசென்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ரைட் a Python program to find the circumference and area of a circle with a given radius. So importல math functionல radius r equal to float of input the radius of the circle கொடுத்திருக்கோம். And then c equal to 2 * math.pi star 4 pi asterisk 4 area equal to math.pi asterisk 4 asterisk r கொடுத்திருக்கோம். அதாவது circumference of the circle உடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πr. அதே மாதிரி ஏரியா ஆஃப் த சர்க்கிள் உடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πr². அதனால இதை நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அவுட்புட்ல இன்புட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்ல 15 கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது நம்மளுடைய ஃபார்முலால இந்த வேல்யூ அப்ளை ஆகும். அதாவது 2πr நம்மளுடைய வேல்யூ கொடுக்கும்போது அதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 94.24னும் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் πr² நம்ம கொடுக்கும்போது ரேடியஸ் வேல்யூ r15 கொடுக்கும்போது அதனுடைய அவுட்புட் இந்த மாதிரி நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். அதே மாதிரி 8ன்னு கொடுத்தோம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 50.2னும் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து 201.06னும் நமக்கு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோட்குள்ள போயிடுறேன். விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல 12.lab-12 roman3.py சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, இன்புட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு கேட்குதுங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 7 கொடுத்துட்டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்ல 7 கொடுக்குறோம். ஸோ அதன் அவுட்புட் பாருங்க இந்த மாதிரி தெரியுது. அண்ட் தென் மறுபடியும் வந்து ரன் போயிட்டு ரன் வித் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இன்புட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்ல 15 கொடுக்குறோம். ஸோ அதனுடைய அவுட்புட் பாருங்க இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுதுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ரைட் a Python program to find the area of a triangle whose sides are given. ப்ரோக்ராம் வந்து import math ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். a equal to float of enter the length of side of a, b equal to float of enter the length of side b, c equal to float enter the length of side c கொடுத்துறோம். s equal to a plus b plus c by 2 கொடுத்துறோம். area equal to math dot square of s asterisk s minus a asterisk s minus b asterisk s minus c. area of triangle is area ன்னு கொடுத்துறோம். சரிங்களா? ஸோ ஃபார்முலா வந்து இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a into s minus b into s minus c தான் வந்து ஃபார்முலா. ஸோ இதில் வந்து என்டர் த லெங்த் ஆஃப் ஏ கொடுக்கும்போது ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ கொடுத்துட்றோம். ஏ வேல்யூ வந்து 20னும் பி வேல்யூ 30னும் சி வேல்யூ 9னு கொடுத்துரும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு 44.899 அவுட்புட்டில் காட்டுதுங்களா? அடுத்தது அகைன் வந்து ஏ வேல்யூ 13னும் பி வேல்யூ 25னும் சி வேல்யூ 20னும் கொடுத்துட்றோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 248.039 நமக்கு அவுட்புட்டில் காட்டுதுங்களா? இதை நம்ம விஎஸ் கோடில் ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோடில் ஃபைல் போயிட்டு நியூ ஃபைலில் பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு சேவ்ல 12.lab-12 roman4.py சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. என்டர் த லெங்த் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 20ன்னு கொடுத்துக்கிறோம். அடுத்தது என்டர் த லெங்த் ஆஃப் பின்னு கேட்டிருக்காங்க. இது 10ன்னு கொடுத்துக்கிறோம்.
அடுத்தது என்டர் த லெங்த் ஆஃப் சீன் கேட்டிருக்காங்க 25 கொடுத்துக்கிறோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மெஷர் ஆகிட்டு அதோட அவுட்புட்டா இங்கே டிஸ்பிளே பண்ணதுங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நம்மளுடைய மேத் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் தென் அதனுடைய மினிமம் வேல்யூவை எப்படி நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண வைக்கிறது, அண்ட் தென் சர்க்கம்ஃபரன்ஸ், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அடுத்தது ஏரியா ஆஃப் சர்க்கிள், இது எல்லாமே எப்படி மேத் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்றது அப்படின்றத லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.